திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டன் பாளையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட வழக்கு 100வது நாளை எட்டியிருக்கும் நிலையில் காவல்துறையே விசாரித்தாலும் சரி, சிபிஐக்கு விசாரணையை மாற்றினாலும் சரி, குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். எங்கிட்ட விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ தகவல் போலீசார் தரப்பிலிருந்து தகவல் அப்பப்போ என்ன நடக்குது அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. விசாரணை போயிட்டு இருக்குது. பெரிய டீம் போட்டுருக்குறாங்க. தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய டீம் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் உறவினர்கிட்ட விசாரணை போயிட்டு இருக்குது. இந்த பகுதியில் இருக்கிற பகுதிவாழ் மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே சுற்றி அவங்க வீட்டை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே எல்லாத்திட்டையும் விசாரணை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இதை போலீஸ் தரப்பிலிருந்து இந்த பகுதியிலிருந்து எல்லா வீட்டுக்கு சிசிடிவி கேமரா போட சொன்னாங்க. நியர்லி ஒரு 70% வீட்டுக்கு எல்லா தோட்டத்தில் இருக்கிற வீட்டுக்கு எல்லாமே கேமரா போட்டு இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் பாதுகாப்பு பண்ணியிருக்குது. ஸோ நைட் ரோந்து போலீஸார் இரவு ரோந்து வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லா ஏரியா பார்த்து எல்லா தோட்டத்தில் இது பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அரசுக்கும் போலீஸாருக்கும் உங்கள் உறவினர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? விரைவில் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் மற்ற குடும்பத்தில் எதுவும் நடக்காமல் அரசும் பாதுகாத்துக்கணும். அப்படி அரசும் காவல்துறையும் மேற்கொண்டு பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிற கேட்டுக்கொள்கிறோம். நம்ம ஊரில் குளம் நடந்து இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் 3 பேர்த்த கொண்டு 100 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த இதுவும் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் போலீஸ் தரப்பில் இப்போ எல்லாமே இப்போ புக்கு வச்சு வீட்டுகளில் சைன் பண்ணுறது, நைட் ரோந்து வர்றது, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே லோக்கல்லையுமே முடிஞ்ச வரைக்கும் நைட்டு வண்டியில் ரோந்து தோட்டங்காடு எல்லாமே போகிறாங்க. பாதுகாப்புக்காக இப்போ பண்ணுறாங்க. அந்த கொலையாளிக்கு இப்போ எதுவும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதுனால பொதுமக்கள் இன்னும் கொஞ்சம் அச்சத்தில் தான் இருக்கிறாங்க. அதாவது என்னத்தினால எந்த மோட்டிவில் நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அவங்க எதுனே தெரிய முடியாமல் இருக்கிறதுனால ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு விடை கிடைச்சா நல்லாயிருக்கும்.